மாஷா அல்லாஹ். அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த நேரத்திலே அல்லாஹ்வுடைய மார்க்கம் பெண்களுக்கு கொடுத்த சில முக்கியமான கட்டளைகளில் எம்முடைய பெண்கள் மீறக்கூடிய எல்லை மீறுதல்களையும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கு இழிவையும் கேவலங்களையும் நாலா புறங்களில் இருந்தும் எந்த வழிகளெல்லாம் தேடி கொடுக்கிறார்கள் என்ற விவரங்களை இல்ல மாஷா அல்லாஹ். அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர அந்த கூட்டத்தை கொஞ்சம் அவர்களை அல்லாஹ் பாதுகாப்பான அவர்களை ஒதுக்கி வைத்து விடுங்கள். இந்த மார்க்கத்தை பின்பற்றாமல் இருக்கிறார்களே, அல்லாஹ்வுடைய தீனை தெரிந்து கொண்டும் வாழ்க்கையிலே செயல்படுத்துவதற்கு ஆர்வம் இல்லாமல் இருக்கிறார்களே, அந்த பெண்களை குறித்துதான் இப்போது நாம் பார்க்க இருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய மார்க்கத்திலே, அவனுடைய தீனிலே பெண்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்த மிக பெரிய கட்டளை, எப்படி தொழுகை ஒரு கட்டளையோ, எப்படி நோன்பு ஒரு கட்டளையோ, எப்படி ஹஜ் ஒரு கடமையோ கட்டளையோ, அது போன்று நம்முடைய சமூகத்தின் பெண்களுக்கு அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய கட்டளை கடமை ஹிஜாப். என்ன ஹிஜாப்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறார், யா அய்யுஹன் நபி குல் லி அஸ்வாஜிக வ பனாதிக வ நிசாஇல் முஃமினீன். அல்லாஹ் அழைக்கிறான். நபியே, யாரை அழைக்கிறான்? நபியை அழைக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து சொல்கிறான், யா அய்யுஹன் நபி குல் லி அஸ்வாஜிக். உங்களுடைய மனைவிமார்களுக்கு சொல்லுங்கள், கொஞ்சம் கேளுங்கள், உங்களுடைய மனைவிமார்களுக்கு சொல்லுங்கள். வ பனாதிக், உங்களுடைய பெண் பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள். இங்கிருந்து ஆரம்பிக்கிறான், இங்கிருந்து ஆரம்பிக்கிறான். நபியுடைய மனைவியிடத்திலிருந்து அல்லாஹ் ஆரம்பிக்கிறான். பெண்களுடைய தாயிடத்திலிருந்து, மூமினானவர்களின் தாயிடத்திலிருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆரம்பம் செய்கிறான். உங்களுடைய மனைவிமார்களுக்கு சொல்லுங்கள், உங்களுடைய பெண் பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள். வ நிசாஇல் முஃமினீன், மூமினான பெண்களுக்கு நபியை நீங்கள் சொல்லுங்கள். யுத்னீன அலைஹின்ன மின் ஜலாபிபிஹின், தங்களுடைய முந்தானைகளை அவர்கள் அவர்களுடைய உடம்பின் மீது போட்டுக் கொள்ளட்டும். ذلك أدنى أن يعرفن فلا يؤذين. அல்லாஹ் சொல்லுகிறான், இப்படி தங்களுடைய முந்தானைகளை மேலே போர்த்தக்கூடிய இந்த ஹிஜாபை இவர்கள் அணிந்தால்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இவர்களுக்கு கொடுத்த கண்ணியத்தை பிறர் அறிந்து கொள்ள முடியும். பிறருடைய தீங்குகளில் இருந்து இவர்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள முடியும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கட்டளை சொல்லுகிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கட்டளை பிறப்பிக்கிறான். மூமினான பெண்களுக்கு நபியே நீங்கள் சொல்லுங்கள், உங்களுடைய மனைவிக்கு சொல்லுங்கள், உங்களுடைய பெண் பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள். அவர்கள் தங்களுடைய முந்தானைகளை, தங்களுடைய ஹிஜாபை தங்கள் மீது அவர்கள் போட்டுக் கொள்ளட்டும். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். இந்த ஹிஜாபிலே நம்முடைய முஸ்லிம் சமூகத்தின் பெண்கள் காட்டக்கூடிய குறைவை, காட்டக்கூடிய தங்களுடைய மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய விஷயத்திலே ஏற்படக்கூடிய குறையை இன்றைய சமூகத்திலே பார்த்தால், இன்று ஹிஜாப் எல்லாம் முக்கியத்துவமே இல்லாத ஒரு கட்டம். அவர்கள் விரும்பினால் போடுவார்கள், விரும்பவில்லை என்றால் கலட்டி விடுவார்கள். அவர்களுக்கு தேவைப்பட்டால் எடுத்துக் கொள்வார்கள், தேவையில்லை என்றால் விட்டு விடுவார்கள். அவர்களுடைய கணவன் அனுமதித்தால், அவர்களுடைய குடும்பம் அனுமதித்தால், அல்லது அவர்களுடைய கல்வி நிறுவனம் அனுமதித்தால் அதை செய்வார்கள். அனுமதிக்கவில்லை என்றால் எடுத்து வைத்து விடுவார்கள். உண்மையா இல்லையா? உண்மையா இல்லையா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய கட்டளையில் இரண்டு முகங்களை காட்டக்கூடிய, இரண்டு வேடங்களை காட்டக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான். அஃபதுமினூன பிபஅதில் கிதாப் வதக்ஃபுரூன பிபஅத். அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே, அல்லாஹ்வுடைய புத்தகத்திலே சில கட்டளைகளை எடுத்துக்கொண்டு சில கட்டளைகளை நீங்கள் விட்டு விடுகிறீர்களா? அல்லாஹ் சொல்கிறான், ஃபமா ஜஸாஉ மன் யஃஅல ذلك منكم إلا خزي في الحياة الدنيا
யார் இப்படி தொழுகை எடுத்துக் கொள்வார்கள், ஆனால் ஹிஜாபை எடுத்துக் கொள்ள மாட்டார்கள், நோன்பை எடுத்துக் கொள்வார்கள், ஹிஜாபை எடுக்க மாட்டார்கள், ஹஜ்ஜை எடுத்துக் கொள்வார்கள், ஹிஜாபை எடுக்க மாட்டார்கள். இப்படி அல்லாஹ்வுடைய தீனிலே ஒன்றை நம்பிக்கை கொண்டு ஒன்றை மறுத்து விட்டால் அல்லாஹ் சொல்லுகிறான், இவர்களுக்கு கூலியாக, இப்படி செய்யக்கூடியவர்களுக்கு கூலியாக அல்லாஹ் இந்த உலகத்திலும் அல்லாஹ் கேவலத்தை தந்து விடுவான். மேலும் அல்லாஹ் எச்சரிக்கிறான், இப்படி அல்லாஹ்வுடைய தீனில் ஒன்றை எடுத்துக்கொண்டு ஒன்றை விட்டுவிட்டால் நாளை மறுமையிலே மிகப்பெரிய வேதனைக்கு அல்லாஹ் உங்களை எடுத்து சென்று விடுவான். அல்லாஹ் பாதுகாப்பானாக. வமல்லாஹு பிகாஃபிலின் அம்மா தஅமலூன். நீங்கள் செய்பவற்றை அல்லாஹ் அறியாமல் இருப்பதில்லை. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மூமினான பெண்களுக்கு அல்லாஹ் அறிவுரை செய்கிறான். வகுல்லில் முஃமினாத்தி யகுதுன மின் அப்சாரிஹின்ன வயஹ்ஃபظن ஃபுரூஜஹுன்ன வலா யுப்தீன ஸீனத்தஹுன்ன இல்லா மா ظهر மின்ஹா. மூமினான பெண்களுக்கு நபியே நீங்கள் சொல்லுங்கள், அவர்கள் தங்களுடைய பார்வையை தாழ்த்திக் கொள்ளட்டும், அவர்கள் தங்களுடைய கற்பை பேணி பாதுகாத்துக் கொள்ளட்டும், தங்களுடைய உடம்பு அலங்காரங்களில் வலா யுப்தீன ஸீனத்தஹுன்ன இல்லா மா ظهر மின்ஹா, வெளிக்காட்டக்கூடிய அம்சங்களை தவிர வேறு எதையும் அவர்கள் வெளிப்படுத்த வேண்டாம். ஜீனா அலங்காரம், அலங்காரம். எது அலங்காரம்? எது அலங்காரம்? எது அலங்காரம்? உடம்பிலே உடல் அழகாக இருக்கட்டும், அந்த உடல் அழகை அலங்கரிப்பதற்கு அலங்கரிக்கக்கூடிய எந்த ஆடையாக இருக்கட்டும், எல்லாவற்றையும் அவர்கள் இந்த ஹிஜாபை கொண்டு பாதுகாத்து எதையும் அதிலிருந்து அவர்கள் வெளிக்காட்ட வேண்டாம். அலங்காரங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மூமினான பெண்களுக்கு வெளிக்காட்ட வேண்டாம் என்பதற்காக அல்லாஹ் ஹிஜாபை கடமையாக்குகிறான். இன்று அந்த ஹிஜாபே அலங்காரம். எப்படி? அலங்காரங்களை வெளிப்படுத்தாதீர்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அழகை வெளிப்படுத்த வேண்டாம் என்பதற்காக ஹிஜாபை அல்லாஹ் கடமையாக்குகிறான். இன்னைக்கு அந்த ஹிஜாபே எமது முஸ்லிம் பெண்களுக்கு அலங்காரம். லா இலாஹ இல்லல்லாஹ். பாருங்கள் நிலைமையை. ஹிஜாபா இவர்கள் போட்டிருப்பதெல்லாம் இல்ல மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர இன்று முஸ்லிம் பெண்கள் அணியக்கூடிய உலகளாவிய அளவிலே அரபு நாடுகளாக இருக்கட்டும், அல்லது மக்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய தமிழ்நாட்டிலே சென்னை போன்ற நகரங்களாக இருக்கட்டும், அல்லது உலகத்தில் இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முஸ்லிம் ஊர்களாக இருக்கட்டும், இவர்கள் அணியக்கூடியதெல்லாம் ஹிஜாபா. அவ்வளவு அலங்காரங்கள், அவ்வளவு அழகுகள், அவ்வளவு பார்வைகளையும் உள்ளங்களையும் ஈர்க்கக்கூடிய அம்சங்கள், இது இன்னைக்கு ஹிஜாப். லா இலாஹ இல்லல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுடைய ஹிஜாபை அல்லாஹ்வுடைய தீன் காட்டிய அம்சத்தின்படி நீங்கள் அமைத்துக் கொள்ளவில்லை என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பெண்களே உங்களுடைய காதுகளை இந்த ஹதீஸின் மீது செலுத்தி உங்களுடைய உள்ளத்திலே இந்த ஹதீஸை நீங்கள் பதிய வைத்து உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் நீங்கள் எடுத்து சொல்லுங்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பதாக, சின்ஃபானி மின் அஹ்லின் நார், இரண்டு கூட்டத்தார்கள் நரகவாதிகள். யார் அவர்கள்? யார் அவர்கள்? நரகவாதிகள். சின்ஃபானி மின் அஹ்லின் நார் லம்மரஹுமா. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இவர்களை நாங்கள் பார்த்ததில்லை, இரண்டு கூட்டத்தார்களை நான் பார்த்ததில்லை. கௌமுன் மஅஹும் சியாத்துன் கஅذنபில் பக்கரி யضربون بها الناس. இது ஒரு கூட்டத்தார்கள். இரண்டாவது வனிசாஉன் காசியாத்துன் ஆரியாத் மாயிலாத்துன் முமீலாத் அவ் முமீலாத்துன் மாயிலாத் மாயிலாத். ஒரு பெண்கள் இவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? ஆடை அணிந்திருப்பார்கள்,
ஆனால் நிர்வாணமாக இருப்பார்கள். எப்படி இருப்பாங்களா? ஆடை அணிந்திருப்பார்கள், ஆனால் நிர்வாணமாக இருப்பார்கள். தானும் பிறர் பக்கம் சாய்வார்கள், பிறரையும் தன் பக்கம் சாய்வார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ரூசுஹுன்ன கஅஸ்லிமத்தில் புக்தில் மாயிலா, இவர்களுடைய தலையில் ஒட்டக திமிழ்களை போன்ற அம்சங்கள் இருக்கும். இன்னைக்கு நீங்க பார்க்கலாம், சவுதி அரேபியா மாதிரி இந்த நாடுகளுக்கு போனீங்கன்னு சொன்னா, அதுவும் முஸ்லிம் நாடுகளுக்கெல்லாம் நீங்க போனீங்கன்னு சொன்னா, இல்ல மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர பிற முஸ்லிம் பெண்கள்லாம் தலையில ஒரு கூம்பு மாதிரி கொண்ட மாதிரி இருக்கும். பார்த்திருக்கீங்களா? இந்த அரபு நாட்டுக்கு போன நமது ஆண்கள், அரபு நாட்டுக்கு போன குடும்பத்தோட போன நம்ம முஸ்லிம் பெண்கள் அதை பார்த்துட்டு, இது ஒரு ஸ்டைலா இருக்கு, இது ஒரு அலங்காரமா இருக்கு, இப்படி போனால் நல்லா இருக்கும் சொல்லி நம்ம முஸ்லிம் பெண்களும் வச்சுட்டு தெரியுறாங்க. நம்ம தமிழ்நாட்டில் வாழ்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அந்த பெண்களுடைய தலையிலே ஒட்டக திமிழ்களை போன்ற அடையாளங்கள் இருக்கும். இவர்கள் யார்? சொர்க்கவாதி கிடையாது, ஈமானுக்கு சான்று கொடுக்கப்பட்டவங்க கிடையாது, இவர்கள் நரகவாதிகள். அல்லாஹ் பாதுகாப்பானாக. சொன்னார்கள், லா யதுகுல் ஜன்னah, இவர்கள் சொர்க்கத்திலே நுழைய முடியாது. வலா யஜிதுன ரீஹஹா, யா ரப், அல்லாஹ் பாதுகாப்பானாக. இவர்கள் சொர்க்கத்தின் நறுமணத்தை கூட நுகர முடியாது. சொர்க்கத்தின் நறுமணத்தை கூட நுகர முடியாது. அவர்கள் நறுமணத்தை நுகரலாம் இன்ன தூரத்தில் இருந்து. ஆடை அணிந்திருப்பார்கள், ஆனால் நிர்வாணமாக இருப்பார்கள். யார் இவர்கள்? என்ன ஆடை? இவர்களுடைய ஆடை, ஆடையின் மேல் ஹிஜாப், அலங்காரங்கள் அனைத்தும் மறைக்கப்பட்டு ஹிஜாப். அது முகத்தை காட்டியா, கைகளை வெளியே காட்டியா, அல்லது முகத்தை மூடியா? மார்க்கறிஞர்கள் இந்த இரண்டு கருத்திலும் கருத்து வேறுபாடு படுகிறார்கள். இரண்டையும் செயல்படுத்துவது மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்டதுதான். எது விருப்பமோ, எது தேர்வோ அதை செய்து கொள்ளலாம். ஆனால் சிறந்தது முகத்தையும் கைகளையும் மறைத்துக் கொள்வதுதான். இந்த அலங்காரங்கள் அனைத்தையும் மறைத்து அந்த ஹிஜாபை போடுவார்களே, அந்த ஹிஜாபை அணிந்திருப்பார்கள், ஆனால் நிர்வாணமாக இருப்பார்கள். இந்த பெண்கள் எப்படிப்பட்ட ஹிஜாபை அணியாதவர்கள் தெரியுமா? முதல் நிபந்தனை, அந்த ஹிஜாப் மெல்லியதாக இருந்தால், இந்த ஹிஜாப் மெல்லியதாக இருந்தால், அந்த ஹிஜாப் இறுக்கமானதாக இருந்தால், அந்த ஹிஜாப் அலங்காரமானதாக இருந்தால், இந்த மூன்று தன்மைகளை ஏந்திய ஹிஜாபாகவோ அல்லது இந்த மூன்றில் ஒரு தன்மையை ஏந்திய ஹிஜாபாகவோ அணிந்து கொண்டு எந்த ஒரு முஸ்லிம் பெண் வீதிகளில் நடந்து செல்கிறாளோ, அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த பெண்கள் ஆடை அணிந்திருந்தாலும் ஹிஜாபை அணிந்திருந்தாலும் நிர்வாணமாகத்தான் இருக்கிறார். இவர்கள் சொர்க்கத்தில் நுழைய முடியாது, இவர்கள் நரகவாதிகள். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா இலாஹா இல்லல்லாஹ். இன்னைக்கு ஹிஜாப் எப்படி? எந்த கடையிலுமா ஹிஜாப் வாங்கலாம்? லா இலாஹா இல்லல்லாஹ். சில முஸ்லிம் செல்வந்தவர்கள், சில முஸ்லிம் வியாபாரிகள் இந்த ஹிஜாபை கொண்டு வியாபாரம் செய்யக்கூடியவர்கள், அவர்கள் அல்லாஹ்வை எண்ணிக் கொள்ளட்டும், அல்லாஹ்வை பயந்து கொள்ளட்டும். சுடிதாரை செலக்ட் பண்ண மாதிரி இன்னைக்கு ஹிஜாபை செலக்ட் பண்றதுக்கு கூட்டம். பெருநாளைக்கு புது ஹிஜாபை போடுறதுக்காக கடை கடையா ஏறி அழைக்கிறாங்க. அந்த கடையை கொஞ்சம் பாருங்களேன், அந்த கடையை கொஞ்சம் பாருங்களேன். அந்த பொம்மைக்கு போட்டு வச்சிருப்பாங்களே அந்த ஹிஜாப், அத கூட ஒரு மூமினான ஆனால பார்க்க முடியாது. அவ்வளவு அலங்காரங்கள், அவ்வளவு டிசைன்கள், கையில டிசைனு, கால்ல டிசைனு, பின்னாடி டிசைனு, ஹிஜாபே அலங்காரம். பட்டு புடவை கூட தோத்து போயிடும், அவ்வளவு அலங்காரம். அதை பார்த்துட்டு எமது முஸ்லிம் பெண்கள்லாம், இல்ல மாஷா அல்லாஹ், எந்த கடையிலமா இப்படிப்பட்ட ஹிஜாபு கிடைக்குது,
அங்கே கிடைக்காட்டா சவுதிக்கு போன் பண்ணி வெளிநாட்டில் போன் பண்ணியமா வரும்போது ஹிஜாபை வாங்கி கொண்டு வாங்கம்மா. அங்க அவர் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு எல்லா காசையும் ஹிஜாபை கொடுத்து ஹிஜாபை கடையா தேடி அலைஞ்சு வாங்கி கொண்டு வந்து சவுதி ஹிஜாபை போட்டு அலங்காரத்தை வெளிப்படுத்தினாதான் இன்னைக்கு முஸ்லிம் பெண்களுக்கு சந்தோஷம், மகிழ்ச்சி. எதற்கு மகிழ்ச்சி? நரகத்திலே செல்வதற்காக மகிழ்ச்சியா? எதற்கு இந்த அலங்காரம்? நாளை மறுமையிலே நரக நெருப்பை சம்பாதிப்பதற்காகவா? அல்லாஹ் பாதுகாப்பானா, அல்லாஹ் பாதுகாப்பானா. அதுவும் ஹிஜாபா நிஞ்சா. கல்யாண வீட்டுக்கெல்லாம் ஹிஜாப் போட்டு போக மாட்டாங்களா முஸ்லிம் பெண்கள்? இல்ல மாஷா அல்லாஹ். எங்க போக மாட்டாங்களா? கல்யாண வீட்டிலே தான் ஹிஜாபை மெயின்டைன் பண்ண மாட்டாங்களா? வீட்டுல யாராவது மகரமானவங்க வந்தா கூட ஹிஜாபை மெயின்டைன் பண்ண மாட்டாங்களா? ஸ்கூலுக்கு போவாங்களாம், படிப்பாங்களாம், ஹிஜாப் பத்தி கவலைப்பட மாட்டாங்களாம். காலேஜுக்கு போவாங்க, படிப்பாங்க, ஹிஜாப் போட மாட்டாங்க. ஏமா நீ காலேஜுக்கு போனா ஹிஜாப் போட மாட்டேங்கிற? ஏன் காலேஜுக்கு போனா ஹிஜாப் போட மாட்டேங்கிற? எல்லாரும் ஹிஜாப் போடாம நான் முஸ்லீம் பிள்ளைங்க எல்லாம் படிக்கும்போது நான் மட்டும் ஹிஜாப் போட்டு படிச்சா ஒரு மாதிரி இருக்கான். எப்படி இருக்கா? ஒரு மாதிரி இருக்கா முஸ்லிம் பெண்களுக்கு எல்லாம். லா இலாஹ இல்லல்லாஹ். மார்க்க சட்டத்தை கேட்டுக்கொள்ளுங்கள் கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே. உங்கள் பிள்ளையை நீங்கள் படிக்க வைக்கலாம் இப்படிப்பட்ட கல்லூரியிலே. உங்கள் மகளை இப்படிப்பட்ட பள்ளிக்கூடத்திலே நீங்கள் படிக்க வைக்கலாம். ஹிஜாப் இல்லாமல் எந்த பள்ளிக்கூடத்தில் படிப்பதற்கும், ஹிஜாப் இல்லாமல் எந்த கல்லூரியில் படிப்பதற்கும் அல்லாஹ்வுடைய தீனிலே கடுகின் எல்லளவு கூட அனுமதியே கிடையாது. ஹராம். நீ படிக்கின்ற படிப்பு ஹராம். இந்த ஹிஜாப் பேணப்படவில்லை என்றால், நீ படிக்கின்ற பள்ளிக்கூடம் ஹராம். இந்த ஹிஜாப் பேணப்படவில்லை என்றால் யார் அனுமதி கொடுத்தது? எந்த 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 மார்க்க அறிஞர் அனுமதி கொடுத்தார்? எந்த மார்க்கம் அதற்கு அனுமதி கொடுக்கிறது? லா இலாஹ இல்லல்லாஹ். எத்துணை முஸ்லிம் பெண்கள் இன்று கல்லூரிகளிலே ஹிஜாப் இல்லாமல், லா இலாஹ இல்லல்லாஹ். எத்துணை முஸ்லிம் பெண்கள் இன்று பள்ளிக்கூடங்களிலே ஹிஜாப் இல்லாமல், லா இலாஹ இல்லல்லாஹ். எத்துணை முஸ்லிம் பெண்கள் இன்று வீதிகளிலே ஹிஜாப் இல்லாமல். என்ன முஸ்லிம்கள் இவர்கள் அல்லாஹ்வுடைய மார்க்க சட்டத்தை செயல்படுத்தவில்லை என்றால், என்ன முஸ்லிம்கள் இவர்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்த கட்டளையை பேணவில்லை என்றால், ஹிஜாப் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்த கண்ணியம், ஹிஜாப் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்த வீரம் இன்னைக்கு முஸ்லிம் பெண்களுடைய கண்களுக்கெல்லாம் இல்ல மாஷா அல்லாஹ் அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர அது ஒரு கேவலமான ஒரு ஆடையாக காட்டப்படுகிறது. முஸ்லிம் பெண்கள் விமர்சனம் செய்கிறார்கள். ஹிஜாபை பற்றி பேசினால் சில கல்லூரிகளிலே சென்று ஹிஜாப் அணியாத முஸ்லிம் பெண்களை கல்லூரியில் போய் ஹிஜாப் போட சொல்லுங்க, ஹிஜாபை போடுமான்னு சொல்லுங்க. எங்க வாப்பமாவே சொல்லல, உனக்கு என்ன கேள்வி? எங்க வாப்பாவே ஒண்ணு சொல்லல, எங்க உம்மாவே ஒண்ணு சொல்லல, எங்க யாருமே குடும்பத்துல ஒண்ணு சொல்லல. நான் எதுக்கு ஹிஜாப் போடணும் நீ சொன்னதுக்காக? லா இலாஹ இல்லல்லாஹ். வளர்க்கப்படுகின்ற விதம் அப்படி இருக்கிறது. பெற்றோர்களுடைய வளர்ப்பு முறை அப்படி இருக்கிறது. லா இலாஹ இல்லல்லாஹ். ஹிஜாப் அணியாமல் தெருக்களிலே திரியக்கூடிய பெண்களே, அல்லா மாஷா அல்லாஹ். ஹிஜாப் அணியாமல் கல்லூரிகளிலே படிக்கக்கூடிய பெண்களே, ஹிஜாப் அணியாமல் கல்வி நிறுவனத்திலே படிக்கக்கூடிய பள்ளிக்கூடத்திலே படிக்கக்கூடிய பெண்களே, உங்களை நீங்கள் நரக நெருப்பிற்கு தயாராக்கி கொண்டிருக்கிறீர்கள். உங்களை நீங்கள் நிர்வாணப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள் அல்லாஹ்வுடைய பார்வைக்கு முன்னால் என்ற எச்சரிக்கையை